அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு அந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து பட்டய சட்டம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வர்றது பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1817 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இட் இஸ் பேஸ்டு ஆன் ரிலீஜியன் எஜுகேஷன். அதாவது அவங்க மத கல்வியை அடிப்படையாக கொண்டது தான் இந்த கிறிஸ்டியன் ஆக்ட். இந்த கிறிஸ்டியன் ஆக்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதாவது இந்த நவீன கல்வி முறையில் வந்து முதல்ல தொடங்கிய ஐரோப்பியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதோட தொடர்புடைய செய்திங்கிறதுனால சொல்லிடுறேன். இதனுடைய உறுப்பினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்கினார். இந்த பல்கலைக்கழகம் வந்து 1875 தொடங்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம், தர்க்கம், இலக்கணம், அதாவது மதம் சார்ந்த சில செய்திகள், அப்புறம் தர்க்கம், இலக்கணம் இதெல்லாம் பற்றியுமே சொல்லிடுறாங்க. அடுத்து ஜான் கிர்னண்டர் அப்படிங்கிறவர் இவாஞ்சலிஸ்ட் என்ற அமைப்பானது கிறிஸ்துவர் அல்லாத குழந்தைகளுக்கும் கல்வியை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் கல்வி வழங்கினாங்க முதல்ல. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கும் கல்வி வழங்குறாங்க. இதுமாரி பார்த்தீங்கன்னா 1812 1813 தான் பட்டய சட்டம் வரும். அதற்கு முன்னாடியே இது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. CS ஜான் அப்படிங்கிறவர் தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவினார். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து கொஞ்சம் குறித்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதேமாரி 1817 பார்க்கும்போது இவங்க வந்து கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதைத்தான் போதிக்கணும், அதாவது மதம் சார்ந்த கல்வியை தான் போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1813க்கும் 1853க்கும் இடையில வந்து இதை வந்து ரெண்டாக பிரிகிறாங்க. அதாவது என்னன்னா அவங்க வந்து சமஸ்கிருதம் கற்றுக்கணும், பாரசீகத்தை தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்களும், இன்னொரு சில பேர் அதாவது ஆங்கில மேலை நாட்டு சிலவாதிகள் என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலம் மொழி அப்புறம் மேற்கத்திய அறிவு இதைத்தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு வந்து சண்டை வருது. இதில் வந்து எந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம பின்னாடி ஒவ்வொரு ஆக்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து அதனுடைய கருத்துக்கள் வந்து புலப்பட்டுடும். அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்ததில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 1812 CS ஜான் என்பவர் தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளியை நிறுவுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த எல்பின்ஸ்டன் அப்படிங்கிறவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்பின்ஸ்டன் கல்லூரி, அதாவது வட்டார மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படிங்கிறத 1827 நிறுவுவார். இதுவும் ஒரு முக்கியமான செய்தி, கொஞ்சம் குறித்து வச்சுக்காங்க. ஏன்னா இந்த ஆக்டுகளை பற்றி பார்க்கும்போது அது பின்னாடி தொடர்புடைய சில செய்திகளையும் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஆக்ட் எதற்காண்டி, அந்த சட்டம் எதற்காண்டி போடப்பட்டது, எதன் காரணத்தினால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். அதேமாரி பார்த்தீங்கன்னா அது கீழேயே கொடுத்துருக்கிற ஹிந்து காலேஜ், இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு கல்கத்தா விச் லேட்டர் பிகம் பிரசிடென்சி காலேஜ் இன் 1855 அண்ட் பிரசிடென்சி யூனிவர்சிட்டி இன் 2010. அந்த பிரசிடென்சி கல்லூரி இந்து கல்லூரி தான் பின்னாடி பிரசிடென்சி மாநில கல்லூரி அப்படின்னு சொல்லி மாறினதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதேமாரி நாளைக்கு வந்து வேறு சில சட்டங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.